Third question பாருங்க. Find the area of region bounded by the curve 2 plus x minus x square plus y is equal to 0. X-axis x equal to minus 3 and x is equal to plus 3. மூணு விஷயம் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஒரு curve சொல்யூஷன்ல given curve என்னன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ y is equal to ஆன்சர் வரணும். இப்போ minus x square plus x minus x plus 2. இப்போ நம்ம டேப்லோ காலம் கண்டுபிடிக்கணும். x y. இப்போ x இருக்கிற இடத்துல 0. இப்போ இதுவும் 0 இதுவும் 0 minus 2 மட்டும் வரும். இப்போ y இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். y இருக்கிற இடத்துல 0னா எனக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி மாறிடும். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். minus 2 ரெண்டா பிரிச்சா minus 2 plus 1. அப்போ தான் இங்கே minus 1 கிடைக்கும். ஸோ 0 is equal to x minus 2 ஒரு டேர்மும் x plus 1 ஒரு டேர்மும். அப்போ xோட வேல்யூ plus 2 ஒன்று minus 1 ஒன்று. அதுதான் இங்கே எழுதணும். 2 minus 1. 2 minus 1 எப்போனா y-யோட இடத்துல 0 இருக்கும்போது. சரிங்களா? இப்போ டேப்லோ காலம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சுட்டு அடுத்து ஒரு கிராஃப் வரையவும் இல்லைங்களா? ஒரு டயக்ராம் கண்டுபிடிப்போம். x-ல 0னா y-ல minus 2. y-ல 0னா x-ஓட வேல்யூ 2 ஒன்று இருக்கு minus 1 ஒன்று இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு கர்வ் வரும். கர்வ் தான் அவங்களே சொல்லிட்டாங்க. given equation of a curve. அப்போ ஒரு பேரபோலா மாதிரி நமக்கு கிடைக்கும். கரெக்டா? இப்போ கொஸ்டின்ல நமக்கு இன்னொரு வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க? x is equal to minus 3 and x is equal to 3. அப்போ 3 வந்து இங்கே வரும். இது minus 1. இது 3 minus 3 இங்கன்னா நேராக லைன் ட்ரா பண்ணனா நமக்கு வந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி இந்த கர்வ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏரியா எப்படிலாம் வருது பாருங்க. மேலே இருக்கிற ஏரியா, அப்புறம் இந்த கர்வ் கீழே, அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது. ஸோ லிமிட் எப்படி வரும்னா minus 3 to minus 1, minus 1லேருந்து 2, அப்புறம் 2லேருந்து 3. இப்போ y-யோட வேல்யூ கீழே தான் மைனஸில் வரும், நெகட்டிவ். அப்போது minus 1லேருந்து 2க்கு மட்டும்தான் நம்ம மைனஸ் ஏரியான்னு எடுப்போம். பேலன்ஸ் ரெண்டும் பாசிட்டிவ். சரிங்களா? therefore required area is equal to minus 3லேருந்து minus 1. minus 3லேருந்து minus 1 வெறும் பாசிட்டிவ் y dx plus minus 1லேருந்து 2க்கு minus y dx plus 2லேருந்து 3 y into dx. இப்போ இதை தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். minus 3லேருந்து minus 1 y dx. y-யோட வேல்யூ என்ன? x square minus x minus 2 dx plus minus 1லேருந்து 2 minus y-யோட வேல்யூ x square minus x minus 2 dx. Again plus last limit 2லேருந்து 3 x square minus x minus 2 dx. இப்போ இந்த டேர்மில் மட்டும்தான் மைனஸ் இருக்குது. நம்ம அது வெளியே மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா மைனஸ் இன்சைடை மல்டிபிள் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம். சரிங்களா? நான் மைனஸ் இன்சைட் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்ன்ற போது எக்ஸ் கியூப் பை 3 இன்டகிரேட் பண்ணால் minus x square by 2 minus 2x, upper limit minus 1, lower limit minus 3 plus. இப்போ இது மைனஸ் இன்சைட் கொண்டு போகிறேன். அப்போது எனக்கு எப்படி மாறும்னா ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாம். minus 1லேருந்து 2 minus x square plus x plus 2 into dx. அடுத்தது x square அதே x cube by 3 minus x square by 2 minus 2x. லிமிட் வந்து 3 2. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பர் லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x cube by 3 minus x square by 2 minus 2x minus 1லேருந்து minus 3 plus minus x cube by 3 plus x square by 2 plus 2x 2 minus 1 plus x cube by 3 minus x square by 2 minus 2x 3லேருந்து 2. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் லைனில் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். minus 1 whole cube by 3. இது நீங்கள் இன்னொரு வாட்டி எழுத வேணாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன். minus 1 square by 2 minus 2 into minus 1 minus lower limit minus 3 whole cube by 3 minus 3 whole square by 2 minus 2 into minus 3.
இது ரெண்டும் முடிச்சிட்டோம். அடுத்தது minus 2 cube by 3 plus 2 square by 2 plus 2 into 2 minus whole cube by 3 plus minus 1 whole square by 2 plus 2 into minus 1. இது ரெண்டாவது செட். இது இல்லாம இன்னொன்னு இருக்கு. plus 3வும் 2வும் இல்லையா? 3 cube by 3 minus 3 square by 2 minus 2 into 3 minus 2 cube by 3 minus 2 square by 2 minus 2 into 2. கிளியரா? இப்போ இத லாஸ்ட் லைன்ல இந்த ஸ்கொயர் கியூப் எல்லாம் சால்வ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இதோட எல்சிஎம் வந்து 6. இங்க 3 இருக்கு, 6 எப்போ வரும்? 2 டைம்ஸ், அப்போ இன்டூ 2. இங்க 2 இருக்கு, இன்டூ 3 இன்டூ 3. எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இன்டூ 6 இன்டூ 6. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா -2 -3 plus 12 6 minus -27 by 3. 3 9s are 27. minus 9 plus 6 minus 3 ஆகும். minus 9 by 2. இப்போ இங்க 2 இருக்கு, 2 இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். into 2 into 2ன்னு எடுத்துக்கலாம். plus அடுத்த டேர்ம் 2 1s are 2 2s are 2 plus 4 6 minus 8 by 3 plus 6. இங்க 3 இருக்கு, அப்போ into 3 into 3. இதுல எதுவுமே cancellation கிடையாது. ஸோ denominator 3யும் 2வும் இருக்கு, அப்போ 6 தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 1 into 2 3 into 2 plus 1 into 3 2 into 3 minus 2 into 6 1 into 6. அடுத்த term plus 3 9s are 27. 9 minus 6 3 minus 9 by 2. இங்க 2 இருக்கிறனால into 2 into 2 minus 2 1s are 2 2s are. அப்போ 8 by 3 minus 2 minus 4 minus 6. இப்போ இங்க 3 இருக்கனால 1 into 3 6 into 3. So 12 minus 3 minus 2 7 7 by 6. அப்புறம் நடுவில் மைனஸ் இருக்கு. 3 2s are 6 minus 6 minus 9 by 2 plus 6 3s are 18 minus 8 10 10 by 3 minus 2 plus 3 5 12 12 minus 5 minus 7 by 6 plus 3 2s are 6 6 minus 9 minus 3 by 2 again minus 6 3s are 18 minus 8 minus 10 அப்போ plus 10 by 3. இதுவுமே சால்வ் பண்ணிடலாம். minus 6 minus 9 minus 15 minus into minus plus 15 by 2. அடுத்த லைன்ல எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன், சரிங்களா? இப்போ இதுவும் divided by 6 இதுவும் divided by 6. அப்போ 14 by 6 2 2 denominatorல, அப்போ 12 by 2 plus 20 by 3. சேம் அதே LCM into 3 into 3 into 2 into 2. 14 plus 36 plus 40 by 6. 40 76 80 90. 90 by 6 which is equal to 15. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஏரியா is equal to 15 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.